போதையின் பாதையில் யாரையும் திமுக கூட்டிச் செல்ல வேண்டாம் என்று அதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரிஷிவந்தியம் திமுக கூட்டத்தில் மது பரிமாறப்பட்டதை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் அதிமுக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சிந்துஜா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுடைய சுவடுகள் நம்மை விட்டு நீங்காத போது அதற்கு முன்னதாகவே அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரிஷிவந்தியத்தில் திமுக இளைஞரணி கூட்டத்தில் பீர் மதுபான் பரிமாறப்பட்டதற்கும் போதையினுடைய பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என்று விளம்பர வீடியோ வெளியிட்ட முதலமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று அதிமுக ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அதுவும் ரிஷிவந்தியம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்தியின் ஏற்பாட்டில் தான் பீர் வழங்கப்பட்டதாக செய்திகள் வரக்கூடிய நிலையில் திமுக எம்எல்ஏவுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லப் போகிறாரா ஸ்டாலின் என்ற ஒரு கேள்வியை அதிமுக எழுப்பியிருக்கிறது. தன்னுடைய கட்சியினுடைய அயலக அணி மாவட்ட பொறுப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் சர்வதேச ட்ரக் மாஃபியா தலைவராக செயல்பட்டு வந்தது பற்றியே இன்று வரை இந்த முதலமைச்சர் ஒரு வாய் கூட திறக்காத நிலையில திமுகவிற்கும் போதைப் பொருட்களுக்குமான தொடர்பையே விளக்க முடியாத இவரா போதை புழக்கத்தை ஒழிப்பார் என்ற ஒரு கேள்வியையும் அதிமுக எழுப்பியிருக்கிறது. அதே போல முதலமைச்சர் போதையின் பாதையில் திமுக யாரையும் கூட்டிச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுக போதைப் பொருள் புழக்கம் ஒழிய இந்த மாடல் திமுக அரசு முடிவுக்கு வந்துவிடும், இந்த போதைப் புழக்கம் ஒழிவதற்குள் இந்த அரசு முடிவுக்கு வந்துவிடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அப்போது ஆட்சி அமைத்து இந்த போதைப் பொருட்களுக்கு ஒரு முடிவை கட்டும் என்று அதிமுகவினுடைய தலைமை கழகம் தற்போது அதற்கான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.